ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், மா ஏற்றுமதி மையம், மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளுடன் காத்திருக்கின்றனர் கிருஷ்ணகிரி மக்கள். அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மேற்கில் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது கிருஷ்ணகிரி. இந்த பகுதிகளில் நிலத்தடி நீரில் புளோரைடு அளவுக்கு அதிகமாக உள்ளதால் அதை குடிநீராக பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. எனவே அதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. தண்ணி விட்டுருக்காங்க, ஒகேனக்கல் தண்ணி வருதுங்க, எல்லாத்தாலும் ஏதோ கீழே இருக்கிறதால போயிடுது, மேலே எங்களுக்கெல்லாம் வரதே இல்லை, தண்ணி நிறைய வரதே இல்லை. கிருஷ்ணகிரி சுற்று வட்டாரங்களில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் மகசூல் அதிகரிக்கும் காலங்களில் மாம்பழங்களுக்கு விலை கிடைக்காமல் விவசாயிகள் ஏமாற்றம் அடைகின்றனர். எனவே மாம்பழ ஏற்றுமதிக்கு என தனி மண்டலம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். எங்களுக்கு இந்த மண்டலம் அமைச்சு கொடுத்துருந்தா எங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் ஒரே ரேட்டு கட்டுப்படியாகிற வேலை கிடைச்சிருக்கு. நாங்கள் நஷ்டமடைய வேண்டிய சூழ்நிலை இருக்காது, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இந்த மாதிரி சூழ்நிலை எங்களை நஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளி இருக்கு. இந்த வாட்டி வெளியில் இதில் பார்த்தீங்கன்னா மண்டலம் அமைச்சு கொடுத்தா எங்கள் விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். முக்கிய தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள கிருஷ்ணகிரியில் விபத்துகள் அதிகம் நடப்பதால் காயமடைபவர்களுக்கு விரைந்து சிகிச்சை அளிக்க கிருஷ்ணகிரியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் மற்றொரு முக்கிய கோரிக்கையாகும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இங்கிருந்து 100 கிலோமீட்டர் பெங்களூருக்கோ இல்லைன்னா சிஎம்சிக்கோ இல்லைன்னா கோயம்புத்தூருக்கோ கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. உயிரிழப்பு நிறைய ஆகுதுங்க. அதனால் ஒரு மருத்துவக் கல்லூரி கிருஷ்ணகிரிக்கு கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இப்போ முதல் உதவின்றதுனால ஹாஸ்பிட்டலில் இருக்கு. இப்போ நாங்கள் போனோன்னா இங்கேருந்து பெங்களூர் போனோம், இல்லைனா இங்கேருந்து சேலம் போனோம், இல்லைனா இங்கேருந்து சென்னை போகணுங்க. அந்த போகிற வழியில் சில பேர் இறந்துடுறாங்க. பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்பதும் கிருஷ்ணகிரி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.